அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப்ல பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட குரூப் சி அப்புறம் குரூப் பி போஸ்ட் வந்து ஏகப்பட்ட போஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில இப்ப வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல வந்து ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் சிஏபிஎஃப் சொல்லுவாங்களா அதுல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹவில்தார், இது எல்லாமே அசாம் ரைபிள் எக்ஸாமினேஷன் இதற்கான அந்த ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க. சோ இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓபன் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 9/6/2024 இருந்து 8/7/2024 ஜூலை மாசம் தான் வந்து ஜூலை 8ஆம் தேதியோட இதற்கான அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. சோ இந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் இதெல்லாம் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கறதான் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. சோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இஸ் கண்டக்டிங் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். இது வந்து ஸ்டெனோகிராஃபர், கம்பேட்டன்ட் ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல், கம்பேட்டன்ட் மினிஸ்ட்ரியல்ல, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஏபிஎஃப்எஸ் அண்ட் வாரண்ட் ஆஃபீஸர். இதுல வந்து பர்சனல் அசிஸ்டன்ட், ஹவில்தார் கிளர்க் இன் அசாம் ரைபிள் எக்ஸாமினேஷன் 2024. அப்ளிகேஷன் இன்வைட்டட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் இருந்து கேட்டிருக்காங்க. ஹூ ஆர் ஆர்டினரிலி ரெசிடென்ட் இன் இந்தியால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், இந்தியன் சிட்டிசன்ஸ். கேண்டிடேட் கேன் அப்ளை ஆன்லைன் ஃபார் த போஸ்ட் ஒன்லி த்ரூ பிஎஸ்எஃப் அந்த வெப்சைட் இருக்குல்ல, பிஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் இருக்குல்ல, rectt.bsf.gov.in இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த வெப்சைட்ல மட்டும்தான் வந்து இதற்கான அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அவைலபிள். போஸ்ட் அப்புறம் கேட்டகரி வைஸ் வேகன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் வந்து சிஆர்பிஎஃப்ல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து அன்ரிசர்வ்ல 8, இடபிள்யூசில 2, ஓபிசில 6, எஸ்சில 3, எஸ்டில 2, டோட்டலா 21. பார்டர் செக்யூரிட்டி போலீஸ் போர்ஸ்ல வந்து மேல் ஃபீமேல்ல வந்து மொத்தம் 17 வேகன்சி. ஐடிபிபி இந்தோ டிபெட்டான் பார்டர் போலீஸ்ல வந்து மேல்ல வந்து 56, அதுக்கப்புறம் ஃபீமேல்ல வந்து மொத்தம் வந்து இல்ல மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுலையும் சேர்த்து டோட்டலா 56. ஸோ நான் டோட்டல் வேகன்சி தான் சொல்லிட்டு வரேன். ஸோ சிஐஎஸ்எஃப் இதுல வந்து மேல் அண்ட் ஃபீமேல்ல 146, எஸ்எஸ்பி மேல் அண்ட் ஃபீமேல்ல 3 வேகன்சி. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் சிஆர்பிஎஃப்ல வந்து 282 வேகன்சி 282. பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போலீஸ் போர்ஸ்ல வந்து 302, ஐடிபிபில வந்து 163, சிஐஎஸ்எஃப்ல வந்து 496, அப்புறம் வந்து எஸ்எஸ்பி இதுல வந்து 5, ஏஆர் அசாம் ரைபிள் எக்ஸாமினேஷன்ல இதுக்கு வந்து 35 வேகன்சின்னு சொல்லி டோட்டலா ஒரு 1526 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போர்ஸ்ல எல்லாமே வந்து மேல் ஃபீமேலுக்கு கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதே போல வந்து எந்த போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ இந்த வேகன்சி எல்லாமே டென்டேட்டிவ்ங்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் அல்லது டிக்ரீஸும் ஆகலாம் அப்படிங்கறதா அந்த இதுல சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து உங்களுக்கு டியூ டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன்ல வந்து இது நடக்கலாம் அப்படிங்கிறது. 10% வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கொடுத்திருக்காங்க. சூட்டபிள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவைலபிளா இல்ல அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில கொடுத்திருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த 10% வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கறதான். ஸோ கேண்டிடேட் அட்வைஸ்டு டு விசிட் இந்த வெப்சைட்ல நீங்க டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு பிஎஸ்எஃப் வெப்சைட்ல வந்து கிடைக்கும். அதாவது ஆஃப்டர் பப்ளிகேஷன் அதான் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த வெப்சைட்ல கொடுப்பாங்க. ஸோ எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்ல மட்டும்தான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலரா வந்து இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ பிஎஸ்எஃப்ல வந்து உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கான அந்த சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி ஏகப்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல வந்து நிறைய வேகன்சி வந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில இந்த வேகன்சி வந்து 9ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் இந்த பிஎஸ்எஃப்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களா 9/6/2024 இருந்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, மற்ற குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், என்ன சேலரி, என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க அந்த நோட்டிபிகேஷனை படிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம். சிஏபிஎஃப் ஹெச்சி மினிஸ்ட்ரியில் அப்புறம் ஏஎஸ்ஐ ஸ்டெனோ ரெக்ரூட்மெண்ட் 2024 வந்து ஓவர்வியூ வந்து நம்ம ஷார்ட்டா பார்த்தலாம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து இதை கண்டக்ட் பண்றாங்க. ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ இதுல வந்து 2024 வந்து 1526 வேகன்சி வந்து வேரியஸ் போஸ்ட் வைஸ் ஃபில் பண்ண போறாங்க. ஆல் இந்தியா பேஸ்ல வந்து ஒர்க் லொகேஷன் இருக்கும் அப்படிங்கறத அதுல கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி 9 ஜூன்ல ஸ்டார்ட் ஆகி 8 ஜூலைல க்ளோஸ் ஆகுது.
எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு லேட்டரா வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. இதுல வந்து எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் OBCWS வந்து 200 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதர் கேட்டகரி யாருமே வந்து பே பண்ண தேவையில்ல. ஸோ 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறது அதுல கொடுத்திருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியில வந்து 1283 வேகன்சி. இதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணிருக்கணும், அப்புறம் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அதே போல வந்து ASI ஸ்டெனோல வந்து 243 வேகன்சி, 12th பாஸ் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோ தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத அதுல கொடுத்திருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் PST இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் ஸ்டெனோ இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து 20 கொஸ்டின் 20 மார்க், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், நியூமரிக்கல் அப்டிடியூட், கிளாரிக்கல் அப்டிடியூட், பேசிக் கம்ப்யூட்டராலஜி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. பிசிக்கல் டெஸ்ட்ல வந்து ஹெட் கான்ஸ்டபிளா இருந்தா மேலுக்கு வந்து 165 சென்டிமீட்டர், செஸ்ட் வந்து 77ல இருந்து 82 சென்டிமீட்டர், ஃபீமேலுக்கு வந்து 155 சென்டிமீட்டர். அதே போல ASIக்கு வந்து 165 சென்டிமீட்டர் வந்து மேலுக்கும், ஃபீமேலுக்கு வந்து 155 சென்டிமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் இயர் அந்த நோட்டிபிகேஷன்ல வச்சுதான் சொல்றோம். ஸோ டீடைல்டான நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.